ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் ரிச்சர்ட் அஃபிஷியல். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தை என்னவென்றால், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். யோபு 8:7. பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று. தேவ பிள்ளையே, உம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ ஊழியத்தின் பாதையிலேயோ அல்லது பிசினஸை செய்து கொண்டிருக்கலாம், எல்லாம் தோல்விகள் முடியுது, எல்லாம் அற்பமாயிருக்கிறது என்று நீங்கள் அதை நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். கலங்காதீர்கள், நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு உங்களுடைய துவக்கத்தை நீங்கள் தொடங்குவீர்களானால், யோபு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் இரட்டிப்பான நன்மையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தர் 5 மாதங்களை கடக்க செய்து 6ஆம் மாதத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அநேக பிள்ளைகள் இந்த நாளில அப்பா பிஸ்னஸை தொடங்கி ஆண்டவரே அற்பமாயிருக்கிறது, எல்லாம் தோல்விகள் முடிகிறது என்று சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா. அப்படியான பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசை கர்த்தர் நீர் தொடுவீர்களாக அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் செழிப்பாய் மாற்றி அவர்களை உயர்த்தி உற்சாகப்படுத்துவீர்கள் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.